நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தேவன் நீங்கள் ஊழியர்களுக்கோ ஊழியத்துக்கோ சபைக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பிரதிபலனை நீங்கள் அடையாமல் போவது இல்லை. ஒருவரை அதன் பிரதிபலனை நீங்கள் அடையாமல் போவது இல்லை. எல்லாம் சோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விசேஷமா எங்க தொண்டை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சோத்திரம். இங்க கரெக்டா இருக்கீங்க, சவுண்ட் எல்லாம் கரெக்டா. காலமே எனக்கு தொண்டை பிரச்சனை இல்லை. இன்னும் சாயங்காலம் நான் தொடர்ந்து ஸ்டார்டிங் பண்ணுவேன். எனக்கு தெரியும் ஏதாவது விஷயம் இருந்தால். ஏன்னா சில இடத்துல அவன் விடவே மாட்டான். மற்ற மினிஸ்ட்ரிகளை என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நடக்கிற டெலிவரன்ஸ் நாமே இது கட்டமைக்கு கிருபை. அப்போ எங்க போனாலும் கட்டமைக்க என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். அதை கரெக்டாக தொண்டை என்ன செய்வோம், ஏதாவது இது பண்ணிடுவோம். ஆனால் இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஏன்னா காலத்தில் வந்தவோட அவங்க அதுதான் நெற்றி அடி, அந்த வந்தவனை அடிச்சு அப்படி ஒதுக்கி விட்டுருக்கு. அதனால சரியா நீங்க ராத்து விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை சொல்லி நான் அப்படியே உங்களை அந்த நான் அளிக்கும் பலனுக்கு நான் கொண்டு போகிறேன். தேவன் அளிக்கும் பலன். அதாவது எங்க சபையில் என்னுடைய ஆண்டி திருமணமாகாம ஊழியம் பண்ணாங்க. அந்த ஊழியத்துக்கு தொடக்கத்தில் 50 வருடங்களுக்கு முன்பதாக உதவி செய்த ஒரு தாய் சென்னையில் இருக்கிறாங்க. அங்கே வேலையில் இருக்கும்போது மகளுடைய பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள் கழிந்து பிள்ளை டெத் ஆயிற்று. பிள்ளை டெத் ஆகி நர்சஸ் எடுத்து டெத்தான பிள்ளை எடுத்து டெத் போஷன்லேயே திருப்பி விட்டாங்க. வெண்டிலேட்டர் என்ற பகுதியில் இருந்து எடுத்து அப்புறம் எனக்கு அந்த கால் வந்துச்சு. அப்போ நான் அந்த அம்மாவுக்கு சொன்னேன், நான் சின்ன வயதிலேயே அந்த அம்மாவை எங்கள் ஊழியத்தில் உதவி செய்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ஆபரணம் எல்லாம் போடுவாங்க. ஆனால் என்னுடைய சுவிசேஷத்தில் என்னுடைய சத்திய உபதேசத்தில் நான் அளவாக பிரசங்கம் பண்ணுவேன். இவைகளை செய்த நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனாலும் தேவன் எனக்கு தந்த கிருபைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவைகளையும் அவர்களையும் நான் சேர்த்துக் கொண்டேன். என்றால் கணவன் பிரச்சனையில, மாமன் மாமி பிரச்சனையில நிறைய பேர் சபைக்கு வருவாங்க. ஆனால் நாம் முழுமையான ரட்சிப்பை பெற்ற நம்மை விட அவர்கள் கொஞ்சம் கூட ஆழமாய் சில விசுவாசத்தில் கடந்து வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. போகட்டும், நான் அந்த காரியத்துக்கு நேராக வருகிறேன். அவர்கள் அந்த முழுமையான ரட்சிப்பை பெறவில்லை. ஆனாலும் 50 வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் ஊழியத்துக்கு உதவி செய்வது. நான் சொன்னேன், அந்த டெலிஃபோனை அந்த பிள்ளை நம்ம பிள்ளைக்கு ஒன்று தெரியாது, பிள்ளைக்கு காது பக்கத்தில் வைக்க சொல்லி நம்ம இங்கிருந்து சென்னைக்கு நான் அந்த போன் வழி பிரயர் பண்ணேன். இறந்த பிள்ளை நல்லா கவனிக்கணும். நீ ஒரு கலசம் தண்ணி ஆலயத்துக்கோ ஊழியத்துக்கோ ஊழியர் குடும்பத்துக்கோ நீ உதவி செய்தது உண்மையானால் அவர் உனக்காக பலன் அளிக்கிறவர். அதே 2 minutes ஜபத்துல அந்த பிள்ளையை கர்த்தர் திரும்ப உயிரை கொடுத்தார். என்னுடைய மினிஸ்ட்ரியில 4 இறந்து போனவர்கள் திரும்ப உயிர் பெற்றிருக்கிறார். ஒரு ஆள் அனந்தபுரியிலிருந்து திரும்ப விட்டார்கள். அனந்தபுரியிலிருந்து இதே மாதிரி ஒரு பிள்ளை முதல் குழந்தை. நான் காலத்தை போகும்போது இந்த வீடை சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க அடக்கம் பண்றது. பாஸ்டர் வந்துட்டார், இனி எல்லாம் பிரேயர் பண்ணி இனி எல்லாம் பெட்டியெல்லாம் ரெடி. அப்போ அந்த பிள்ளை இதே மாதிரி இப்படி மேல் மாடியில் அப்பாவும் அம்மாவும் பிள்ளையை கட்டி பிடித்து மாட்டோடு சேர்த்து வைத்து, அது முதல் பிள்ளை தான். நான் உள்ள போனா எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க, பாஸ்டர் பிரேயர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அப்போ நான் போன உடனே நம்ம கொண்டு வா பிள்ளைங்க கீழே கொண்டு வா சொன்ன தாயும் தகப்பனும் மார்போடு அணைத்துக் கொண்டு அந்த பிள்ளையை கீழே கொண்டு வந்தார். கடைசி படி இதே மாதிரி படி கடைசி படி வந்த ஒரு ஆவியானவர் என்னோடு பேசினார். அதில் நிற்கவை, படியில் நிற்கவை. ஒரு தீர்மானத்தை பிரதி செய்ய கேட்டுவிட்டு அடுத்த பொசிஷனுக்கு நிற்போம். அப்ப ஆண்டவர் கேட்க சொன்னார், இந்த பிள்ளையை நீங்க ஆண்டவருக்காக வளர்த்துவீங்களா? நீங்களும் ஆண்டவருக்காக வாழ்வீங்க. இன்ஸ்பெக்டருடைய மகன் மருமகள் இந்த பிள்ளை மார்போடு சேர்த்து பிடித்து வைத்திருக்கிறது.
அந்த படியில் நின்று நான் எப்பொழுதும் சிலருக்கு சில காரியத்தை கேட்கவும் உடனடி அவங்க பதில் சொன்னார். உடனே நாங்கள் அவர்களை விடுதலையாகும். அவங்க யோசிக்கிறாங்க என்று சொன்னார். நாங்கள் அதை அதிகமாக செய்ய மாட்டோம். அந்த விடுதலைக்கு நேராக கொண்டு போக மாட்டோம். தேவனுடைய தீர்க்கதரிசிகளாகிய நாங்கள் ரொம்ப கவனமாக இருப்போம். ஒவ்வொரு ஆணுடைய நுணுக்கங்கள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கவனிப்போம். அல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தை உடனே அந்த பிள்ளை சொல்லி நாங்கள் ஆண்டவருக்கா வாழ்வோம். பிள்ளை இறந்து வர பிள்ளை அம்மா அப்பா மாறும்போது சேர்ந்துருக்கு. தகப்ப 2 பேர் லாஸ்ட் படியில் நிற்கிறான், நான் கீழே மாடியில் நிற்கிறேன். அப்படியா கீழே பிள்ளை நான் என் கையிலே வாங்கி ஆண்டவரை என்னை கேட்டதும் கண்ட 2 இமையும் வெட்டிச்சு. பிள்ளைக்கு அந்த ஜீவன் திரும்ப வந்துச்சு. அந்த பிள்ளை அவர்களுக்கு கையில கொடுத்தேன். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னே கணவன் மனைவி குறிச்சிருந்த சடலப்புகள் அவை சாதாரணமாக உள்ளதுதானே. அது வந்தது. நான் போய் அவர்களை பிள்ளை ஜீவனோட என்ன வச்சு உயிரோட தந்திருக்கிறான். நீங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது, ஒரே கிளியரா வாழ்ந்துக்கேன்னு சொல்லி அவர்களை ப்ரேயர் பண்ணி விட்டேன். அந்த பிள்ளை நான் நினைக்கிற ஒரு 6-7 வயசுக்கு மேல ஆயிட்டு. அல்லேலூயா. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு கலசம் தண்ணீர் நீ ஆண்டவருக்கு கொடுத்தால் அதனுடைய பிரதிபலனை நீ அடையாமல் போவதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டணும். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். பிரதிபலனை உங்களுக்கு தரும்படி அவர் வருவார். இன்னைக்கு நான் சில காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக அவர் வேதம் வருகிறார். அப்போஸ்தலர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிற அப்போஸ்தலர்களை பார்த்து தேவதூதர்களின் சத்தம் என்ன? உங்களிடத்திலிருந்து எடுக்கப்படுகிற நசனாகிய இயேசு எப்படி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. வீட்டில் போய் நீங்க வாசித்துக் கொள்ள வேண்டும். அவர் திரும்ப வருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். அவர் தம்மை ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு எக்கால சத்தத்தோடு அவர் திரும்ப வருவார். அதான் மலையாளத்தில் அந்த பாட்டை பாடுகிறோம். கர்த்தாவுதான் கம்பீரநாதத்தோடு பிரதான தெய்வ தூத சத்தத்தோடு கர்த்தாவுதான் கம்பீரநாதத்தோடு பிரதான தூத விசுவாசிகளாக சொல்லுங்க.
நம்ம பார்த்தோம். சிறந்த மகிமை பிரதாபத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். அந்த சிறந்த மகிமை பிரதாபத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும்னா அவர் வரும்போது என்ன கேட்கணும்? சத்தம் கேட்கணும். சத்தம் கேட்கணும். யோபு சொல்லுகிறார், குதிரை இருக்கு பாருங்க, குதிரை. இந்த குதிரை யுத்தத்தின் ஆரவாரத்தை அறியுமா? இதோட சேர்ந்து கொஞ்சம் நீங்க சேர்ந்து இருந்துட்டு அடுத்து அந்த கட்டமைப்பு மிஸ்ரிக்குள்ள நான் ஏறுறேன். புரிச்சா? அப்போ நீங்க ஆராதிக்கணும். அந்த கட்டுகள் எல்லாம் நம்ம கவனமா இருக்கு. அப்போ யோபு சொல்லுகிறார், குதிரை யுத்தத்தின் ஆரவாரத்தை அறியும். ஆண்டவர் சொல்லுகிறார் எசேயாவிலே, காலத்தின் எஜமானனையும் கழுதை தன் முன்னரையும் அறியும். என் ஜனமோ என் ஜனமோ என்ன? யோபு சொல்லுகிறார், மாட்டு போகும் மிருகமாகிய குதிரை அந்த சத்தத்தை அறியும். ஹலோ, காலங்கள் எச்சமானவை கழுதையின் முன்னரையும் அறியும். என் ஜனமோ என்ன அறியல. இன்று ராத்திரி சிறந்த மகிமை பிரதாபத்தை நீர் நான் பெற்றுக்கொள்ள அவர் வரும்போது அவருடைய சத்தம் கேட்கிறவர்களாய் மாறார். அவருடைய சத்தம் கேட்டா என்னெல்லாம் கிடைக்கும்? அதை முடிஞ்சா லாஸ்ட்ல சொல்றேன். சொல்லுங்க, கிடைக்குமா? அவர் வருவார். நம்பர் 1, அவர் எதற்கு வருகிறார் என்று கேட்டால் சிலதை எல்லாம் அறுக்க வருகிறார். கவனிக்கணும். இயேசு சீக்கிரமா மாவரைக்கு இந்த தேசத்துக்கு அவருடைய கால்கள் ஒலிவ மலையில சீக்கிரமா கொல்லப்பட போகிறது. சரியா சொல்லுகிறார், அவருடைய கால்கள் ஒலிவ மலையில் வந்து நிற்கும். அல்லேலூயா. அப்ப சீக்கிரமா அவர் வரும்போது சிலதை அறுப்பார். சில காய்க்கிற மரத்துக்கு இடையில, ஹலோ என்ன கவனிக்க, சில தோட்டத்துல கனி கொடுக்கிற மரங்களுக்கு இடையில சில கனி கொடுக்காதது என்ன செய்யும்? ஓங்கி வளர்வதற்கு. கனி கொடுக்கிறது படர்ந்து விரிந்து மாம்பழங்களை கொடுத்து அவன் படர்ந்தது. சில கனி கொடுக்காதது அதுக்கு ஏற்றபடி என்ன செய்யும்? அந்த சின்ன இவ்வளவு கேப் கிடைச்சா போதும், சார்ந்த வேலை அறிவான். ஆராதிக்கிற, துதிக்கிற, உபவாசிக்கிற, அழுகிற ஒரு மிருதகாய் மெதுவான வளர்கள். ஒரு மிருதகாயும் அவனை சார்ந்த யூத குடும்பமும் ஆராதிக்கிறவர்களும் மெதுவாதான் படர்ந்து என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். ஆனா அதற்கு இடையில ஒரு அரண்மனை வாசி சடக்கு நேரிட்டாங்க. இந்த ராத்திரி சபைக்கு விரோதமாக இங்க வந்து இருந்த உடனே ஆண்டவர் எனக்கு காண்பிச்ச இங்க இருந்த உடனே ஸ்ட்ரெச்சர் காலமே எனக்கு அதை லைட்டா காண்பித்து விட்டான். இங்க வந்து இருந்த பாதம் மீட்டு எனக்கு காண்பித்தான். சிலரை ஸ்ட்ரெச்சர் தெரியல தூக்கிட்டு, அதுல சிலரை கத்த தூக்கிட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? கனி கொடுக்கிறதுக்கு இடையில சட்டக்குன்னு வளைஞ்சு மேல ஏறினவன். தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் மறைத்து பேசுறேன். துதிக்கிற தேவனுடைய பிள்ளை, கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற உனக்கு இடையில அந்த மரம் சடக்கு மேலே அவனுக்கு பேராகும். ஆமா,
சீக்கிரமாய் என் இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். நம்பர் 1 பாயிண்ட், சிலர் அறுக்க வரப்போகிறார். நீங்கள் சொல்லுங்க. சூசான் அரண்மனையில கட்டுவது நல்லா கவனிச்சுட்டு இருக்கிற பைபிள் வாசிக்கிறவங்க தான் எனக்கு சொல்ல முடியும். சூசான் அரண்மனையில பிரார்த்திச்சு அழுகிற இந்த ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கு அந்த அரண்மனையில் ஆகாரம் கொடுக்கணும் என்பது தேவ திட்டம். ஆராதிக்கிறவனுக்கு தகுந்த சில எழுத்துக்களை எழுதணும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு விரோதமாக ஒருத்தன் இடையிலொரு மேலே அழைத்தான். பார்வைக்கு எப்படி இருக்கு, சட்டத்துக்கு மேலே அழைத்தான். நம்ம பார்க்கிறோம், 30 வருஷம் 50 வருஷம் நம்ம ஆராதிக்கிறோம். கப்பலந்தூரே இருந்து மாலையந்தூரே இருந்து ஆராதிக்கிறோம். சடக்குன்னு மேல ஏறிட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஆண்டவர் பிறகையோடு பேசுகிறார். இவன் இப்ப விடுவான். நீ மேல எழும்பி நிற்கிறத என்ன செய்யாத, பார்க்காத. நீ ஒரு கலசம் தண்ணீர் இந்த ஊழியத்துக்கு கொடுத்தது உண்மையானால், இந்த ஊழியத்துக்கு நீ தோல் கொடுத்தது உண்மையானால், இன்று ராத்திரி உன்னோடுதான் இருக்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார். நீ படர்ந்து பரவி போகிற ஒரு ஆறாக கர்த்தரை வைத்திருக்கிறார். பரவி போகிற ஆறாக இருக்கிற உனக்கு, கனி கொடுக்கிற மரமாய் இருக்கிற உனக்கு விரதமாய் ஒரு ஆமான் தலை நிமிர்ந்து இருக்கிறாரே. ஆனால் அதை கண்டு நீ பயப்பட வேண்டாம். அதை கண்டு பயப்பட வேண்டாம். அந்த ஆமானை அறுக்க, அந்த ஆமானை அறுக்க பரிசுத்தாவியானவர் இந்த நாட்கள் இழப்பில்லை. அவர் ஞாபகத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் 2 கரங்களை தட்டணும், எல்லாரும் வாய் திறக்கணும், சபையாய் ஒருமித்து பரிசுத்தாவியானவரை துதிக்கணும். எல்லாரும் உடனே சேர்ந்து சம்பனா கபாலியானவா சகரபதானா சபகரதியா கபாலியானா ரகபால சகரபா கபாலியானா சிலவைகளை கத்தர் அறுக்கிறார். உனக்கு விரோதமாக எழுப்புகிற சில வல்லமைகளை கத்தர் அறுக்கிறார். கையத்தறியாய் சிலவை கத்தர் அறுத்து மாற்றுகிறார். சபனா காரா தியா காலாவானா ரிமா காபாலா சகாராவா ரிமானா சகாராவா சிலவை வேறொரு பிறகுகிறார். சிலது சடக்குன்னு ஓங்கி வளர்ந்துடும். பயப்படாத. அரண்மனையின் சில எழுத்துக்கள் சபைக்கும் ஊழியத்துக்கும் சபை விசுவாசிகளுக்கு ஆதரவாய் எழுதப்படுகிறது. அந்த எழுத்துக்கு தடையாய் இருக்கிற ஆமான் இடையில் ஓங்கி வளர்ந்து விட்டான். அதை கண்டு நீ பயந்து விடக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஆபத்தெடுத்து மாட்டேன். நான் நினைக்கிறேன் வெற்றினா மீண்டும் சைகளோடு என்ன செய்யும், புரிக்கும். நான் நினைக்கிறேன் வெற்றினா வெற்றி கத்தி வைத்து. ஆனா அறுத்தா இப்ப கொஞ்சம் பேர் கொண்டு தெரியுறாங்க. அந்த கட்டை அறுத்தா ஒரு குறிப்பு இல்லை. ஒன்று 13:30 வாசம். மத்தேயு 13:30. வேகம் வாசம். நம்ம சத்தம் உயர்த்து வாசமா. கட்டுங்கள். இத பாருங்க, வெட்டுறவங்களை வெட்டும்படி நல்ல வெட்டி பரிச்சையுள்ளவர்களாகும் தேவனுக்கு கிங்டம் ஆஃப் பரலோகத்தில் வெட்டி பரிச்சையுள்ள தூதர்களா. ஒருவன் எத்தனை பேர் வெட்டுவான் தெரியுமா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லுங்க. ஒரு தூதை எத்தனை பேர் வெட்டுவான் தெரியுமா?
அடுத்த கஷ்டப்படுகிறது. ஒரு தூதை இறங்கினா லட்சத்துக்கு அதிகமானவர்களை வெட்டி பார்க்கலாம். கஷ்டம் எல்லாம் இருக்கு. கஷ்டப்படுகிறோம். சண்டை வெட்டுல நிறைய பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார் தனக்கு தூத சேவை கூட்டத்திலே. ஆனா இந்த இடத்துல நான் வாசித்தமான கஷ்டத்தை பார்த்தேன். வெட்ட உறுப்பு போது எரிஞ்சவிடாது. ஒரு மொளை போலும் சிலதை எல்லாம் மொளை விட்டேன்னா செத்தேன். எல்லாம் கவனிச்சுக்கோ. இந்த ஹிஸ்டரி என்ற புஸ்தகத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். வாசித்தா இந்த ஓங்கி வளர்ந்தாங்க. ஆமா, அவனை அறுத்து மாற்றுறதுக்கு கூட அவனுடைய குடும்பத்துல ஓரணம் இல்லாம எல்லா ஆண் பிள்ளைகள் குடும்பத்துக்கு எல்லா வாரிசையும் பண்ணிட்டேன். தேவன் அறுத்தா அறுத்துதான். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு தெளிவாய் பேசிக்கொண்டிருக்கிறார். சிலதை நான் அறுப்பேன், சிலதை கட் பண்ணி தூக்கி அவன் பிடிக்க மாட்டேன். சிலதை நீங்க பிடிக்கிறாங்க. இயேசு சொன்னா காட்டப்பி மரத்தை வேரோட என்ன செய்யும்? பிடுங்கி எறி. சிலதை எல்லாம் வேரோடு நீங்க பிடிக்கணும். அதுக்கு இப்படி இருந்தா போறா பயம். அதிலிருந்து குளிர்வின்றி இருந்தால் என்னுடைய வாயிலிருந்து உங்களை வாந்தி பண்ணி போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன். அவர்களை வாந்தி பண்ணி போடாம இருக்க நீ சரியான அனலா இருக்க. நீ அனலா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிலதை எல்லாம் கர்த்தர் வேரோட என்ன செய்வார்? பிடுங்குவார். சிலதை அவர்கிட்ட நல்ல கற்ற விஷயம் இருக்கு. அறுத்து மாற்றுவார், அறுத்து மாற்றுவார். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுங்க, அறுத்து மாற்றுவார். சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு விரோதமாய், உங்க தொழிலுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சிலவைகளை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் அறுத்து மாற்றுவாராக. 3 வாரங்களுக்கு முன்பதாக தலை அவன் பைத்தியம் பிடித்த ஒரு பிள்ளை. ரொம்ப கஷ்டம். என்ன, மூத்த பிள்ளைக்கு ஒரு 4 வயசு ஆகாதுன்னு நினைக்கிறேன். 2வது பிள்ளை 2 months தான். பிள்ளையை மாந்திரிகத்திற்கு பற்றியத்தோடு மனநிலை போராட்டத்தோடு கொண்டு வந்தார். வருஷம் நிறைய வருஷத்துக்கு முன்னே தகப்பனாருடைய சொத்தை கட்டி மாந்திரிகத்தில் கட்டி போட்டாங்க. அந்த கட்டு குடும்பம் முழுவதும் சுற்றி பிடிச்சிச்சு. இப்ப கணவை இந்த பிள்ளையை எஸ்கேப் பண்ணி விடுவதற்கு பார்க்கலாம். இந்த கடைசி கட்டத்தில் இருந்து அரண்மனையில் இருந்து கொண்டு வந்தாங்க பிள்ளை. உட்காரவை பிரார்த்திச்சு அந்த கட்டை, அந்த சொத்தினுடைய ஆழத்தில் இருக்கிற கட்டை கண்டுபிடித்து அதை கட்டை அறுக்க வேண்டிய இடத்துல அறுத்தப்போ பிள்ளை ஃப்ரீ ஆயிட்டான். பிள்ளை ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு காரணம் மீட்டிங் முடிஞ்சு கொஞ்சம் டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான். மாலையிலிருந்து கால் வருது. இந்த பிள்ளைக்கு சகோதரி பாருங்க, ஒரு ஆளுக்கு கட்ட அர்த்தப்போ மற்றவன் எழுதிட்டான் விடுவிக்கப்படும். கிளை எல்லாம் விடுவிக்கப்படும். ஒருத்தனை அர்த்தப்போ அதுக்கு உள்ள கிடக்கிற எல்லாம் ரட்சப்படும். மாலையிலிருந்து பண்றான். ஐயா பாஸ்டரே, நான் இந்த பிள்ளைக்கு சகோதரன். நீ இந்த 3 வாரத்துக்கு முன்னே உங்ககிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி செஞ்ச அந்த பிள்ளை சகோதரன் எனக்கு கஷ்டப்பட்டு அவன் இந்த பணம் இல்லாம சம்பளம் இல்லாம நான் கஷ்டப்படுறேன். ஒரு நாள் உங்களுக்கு நான் கூப்பிட்டு சொன்னேன் இல்லையா, திடீர்னு இன்னைக்கு துபாயிலிருந்து ஒரு கால் வருதான். நீ செஃப், அதாவது அந்த ஹோட்டல்ல ஆகாரம் வைக்கிற பையன், ஹோட்டல் மேனேஜ் படிச்சு, நீ எங்களுக்கு வேணும்னு துபாயில இருந்து ஒரு கால் வருதான். சொல்லுங்க, நான் என் ஆண்டவரை துதிக்கிற நல்லா கவனிக்கணும். சிலர் அறுக்கப்பட்டா, சிலர் அறுக்கப்பட்டா நீ தனிமையாய் மட்டுமல்ல விடுவிக்கப்படுகிறது, ஒரு குடும்பம் முழுவதும் விடுவிக்கப்படுகிறது. இந்த ராத்திரி நீ
குடும்பத்திற்கு ஒரு ஆளா இதுக்குள்ள வந்திருக்கலாம். உன்னுடைய கட்டை கர்த்தர் அறுத்தாரா? உன்னுடைய கட்டை கர்த்தர் அறுத்தாரா? நீ மட்டுமல்ல விடுவிக்கப்படுகிறது, நீ மட்டுமல்ல விடுவிக்கப்படுகிறது. உன்னை சார்ந்தவர்கள், உன்னை சார்ந்தவர்கள் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் கையை தட்டணும், எல்லாரும் வாய் திறக்கணும், எல்லாரும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவரே பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரே பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரே பிரசன்னம். சிலரை கர்த்தர் அறுத்து மாற்றுவாராக, சிலரை கர்த்தர் அறுத்து மாற்றுவாராக, சிலரை கர்த்தர் அறுத்து மாற்றுவாராக. சில சங்கிலிகள், சில விலங்குகள் அறுக்கப்படுவார். சில சங்கிலிகள், சில விலங்குகள் அறுக்கப்படுவார். சம்பனா கராத்தியா கரா, சம்பனா கராத்தியா லகதா, லிமா கராத்தியா லகதி, லகனா கராசியா லகதுயா, லிமனா கராசியா லகதயா தியா, லிமா கராத்தியா லகதியா லகதா. சிறதாக்குறாங்க, சிறதாக்குறாங்க. எப்பா பஸ் இருக்கிறவை கையெழுத்துப்பா ஒன்னதான் நீ கரெக்டாக வந்து ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உன்னை ஒரு நல்ல ஒரு வேலை பொசிஷனுக்கு வேணாம் கர்த்தர் கொண்டு போவதற்கு திட்டம் வச்சிருக்கேன். ஆனால் நீ வண்டியில பைக்கில் போகும்போது உன்னை அழுத்தத்துக்கு உட்படுத்த விசுவாசம் வகை தேடி வளர்க்கணும். ஒரு நல்ல ஜாப், ஒரு நல்ல ஜாப் உனக்கு வீட்டுல குடும்பத்துல பின்காமிகளில் இந்த அண்ணன் தம்பி குடும்பங்கள்ல இல்லாத ஒரு பெரிய ஜாபை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். சபை வந்து எல்லா வேலையும் செய்யணும். வேற என்னப்பா ஏதோ அப்போ உனக்கு தேவன் தர விரும்புகிறார். நீ அதை வெற்றி கலையிறது ஒன்றை மலை போட்டு அமுக்கிறதுக்கு அவன் வரான். கவனமோ ஏன்னா பெரிய தேவன் ஒரு ஜாப் சபைக்கு கரெக்டாக பிரயோஜனமா இருக்கணும். முதல் மாசம் சம்பளம் கொண்டு சபையில் வைக்கணும். கரவையின் தலைவியை சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. சரியா படிப்பு தேவன் கொடுக்கிற காரியத்துல முதல் மாசம் சம்பளம் கொண்டு சபையில் எல்லா மாதமும் தசமமாக ஒழுங்கா கொடுக்கணும். மாஞ்சா விசுவாசியா இருக்க கூடாது. சொல்லுங்க நீ உத்தமமா நடந்தா மற்றவங்களுக்கு மேன்மை செய்யாமல் இருப்பாரா? காயினே நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யணும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருக்குமோ ஆண்டவர் உனக்கு உண்மை உள்ளவராக இருப்பான். நான் 18 வயசுல வெளிநாட்டுக்கு போன போது முதல் மாத சம்பளத்தை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுத்தேன். இதெல்லாம் எங்களுடைய பெற்றோர் எங்களை படிப்பித்து நாங்கள் அதிலே ஊறி கற்றுக்கொண்டோம். புரிச்சுச்சா? ஊறி அதில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். உண்மையா இருக்கணும். சபைக்கு கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை மாறுது. நான் குற்றக்காரன் சப்ஜெக்ட பேசணும் நான் நிற்கிறேன். ஆனா பிரசங்கத்தை ஆண்டவர் கொஞ்சம் சேவ் பண்றேன். தேவனுடைய பிள்ளை உண்மையா இருக்கணும். ஏன் நீ உண்மை தவறக்கூடாது. நீ உண்மை தவறினா ஆண்டவர் உனக்கு உண்மை தவறுமா? ஒரு சரியா இருக்கணும்.
நீ சரியா இருந்தா உன் பிள்ளைகளும் சரியா இருக்கும். நீ ஆண்டவருக்கு காரியத்தில் உண்மை தவறவே கூடாது. தசமபாகத்தில் அவரால் உண்மை தவறக்கூடாது. தசமபாகத்தை எடுத்து கன்வென்ஷனை கொடுக்க கூடாது. அப்படி ஒரு விசுவாசம் இருக்க உண்டு. தசமபாக எடுத்து ஸ்பெஷல் கூட்டத்துக்கு கொடுக்க கூடாது. தசமபாகம் எடுத்து ஸ்பெஷல் கூட்டத்துக்கு கொடுக்க கூடாது. தசமபாகம் ஆண்டவருடைய ஊழியருக்கு கையில அதெல்லாம் காணிக்கப்பட்டது. தசமபாகத்தை எடுத்து ஃபில்லர் கட்டக்கூடாது. நான் வர்றேன் அந்த சப்ஜெக்டுக்காக. ஏதோ அவனுக்கு வேலை கொடுக்கிற காரியத்தை ஆண்டவர் கொண்டு வந்து அடிச்சு கணக்கு எதோடு இருந்து போறாரு. தசமபாகம் எடுத்து நீ ஃபேன் வாங்கி போடக்கூடாது. தசமபாகம் எடுத்து மேச வாங்கி போடுறது விளைச்சல் எல்லாம் காட்டுறது. புரிச்சுதா? புரிச்சுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். தசமபாகம் லேவியனுடையது. ஒருவரை தசமபாகம் லேவி கோத்திரத்தை அழைச்சாங்க. இங்க வாடாங்க, உனக்கு ஒரு பங்கும் இல்லை. மற்ற எல்லாருக்கும் பங்கு உண்டு. லேவி கோத்திரம் என்ன யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர். உனக்கு ஒரு பங்கும் இல்லை, நானே ஒரு பங்கு. சொல்லுங்க, தசமபாகம் கொடுக்கிறவன் யாரை கனம் பண்ணுகிறான்? கர்த்தரை கனம் பண்ணுகிறான். சொல்லுங்க, தசமபாகம் கொடுக்கிறவன் யாரை கனம் பண்ணுகிறான்? கர்த்தரை கனம் பண்ணுகிறான். கர்த்தர் லேவி கோத்திரத்தை எடுத்து கொடுக்கிறான். நீ வச்சுக்க, மற்ற எந்த பங்கு உனக்கு கிடையாது. நானே ஒரு பங்கு நீ வச்சுக்க. அவன் அதை என்ன செய்தா உனக்கு என்ன? அவன் கர்த்தருக்கு கனம் கொடுப்பீங்க. நான் அதில் கரெக்டாக இருப்பேன். என் மனைவிக்கு சொல்லுவேன், என் மனைவி மலையாளி சொல்லுவேன், ஏதாவது பொருளை மீட் பண்ண கவனிக்கப்படும். நான் எல்லாம் 3 லட்சத்துல சேர்த்து வாங்கி வெளிநாட்டில் கிடந்தவன். அந்த பணத்துக்கும் காணிக்கை பணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். சொல்லுங்க, தொட்டா தீ பற்றும், பணத்துல தொட்டா தீ பற்றும். ஒருத்தன் இப்படி ஏறி வந்தான். இப்படி ஏறி வந்தப்போ ஏறி வந்து உட்கார்ந்தான். எங்க இருக்கா? அது நான் கீழே ஒரு வயல நினைச்சுக்கிறேன், விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சுத்தி சாப்பாடு சுற்றி அங்க நேரம் போனாங்க. யோகூக்க அங்க நேரம். சரி, ஒரு பங்கை கொண்டு என்ன செய்யலாம்? காணிக்கப்பட்டில வாச்சா. சரி, நீ விற்ற, நீ விற்கிறதுக்கு முன்னாடி இது உனக்கு வயது தானே, உனக்கு சொத்து தானே. நீ இவ்வளவு ரூபாய்க்கு தானே விற்ற. நான் சொல்றது அப்போ 5 இருக்கு, இப்ப எடுக்கண்டா, வீட்டுல போய் வாசிக்கலாம். இவ்வளவு ரூபாய்க்கு தானே விற்ற. பிரசன்னமாக நான் குற்றக்காரன் அல்ல. சொல்லுங்க, ஏதோ ஆண்டவர் இங்க சில ரூபாந்தரப்படுத்துகிறார். சொல்லுங்க, சொல்லுங்க, அவன் சீக்கிரம் வருகிறான். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வருகிறது. நீ பரம்பு போட்டா வரேன், அதுக்கு பிரதிபலன் தெரியும் உனக்கு. நான் ஒருத்தனை பாத்ரூம்ல தண்ணி எடுக்க வச்சேன். தண்ணி சின்ன பையனை தண்ணி பாத்ரூம்ல நம்ம சர்ச்சில். இவன் வேகமா சைக்கிள் ஓட்டுவான். போய் ரோட்டில் இறங்கின உடனே ஒரு லாரி இடிச்சு எடுத்து தூக்கி தூர அடிச்சு. யார பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வைக்க. நாங்க அடிச்சு பிறகு அங்க போய் பார்த்தா சைக்கிள் எல்லாம் இவன் ஒரு சைடு ஓடையில இருந்து பொடியும் தட்டி பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வச்சுருவாங்க. நான் அளிக்கும் பலன் எல்லாமே அனுபவம். நான் தொட்டு தொட்டு போறேன் பாத்தியா, தொட்டு தொட்டு போறேன். சரக்குள்ள இருக்கிறதுனால
நீங்க சொல்லுவீங்க எல்லாம் என்ன பானையில் இருந்தாதான் என்ன வரும் வரும். இங்க உள்ள நிறைய நடக்கும். புரிச்சுதான்? அப்ப இந்த அனுபவத்தோட ஊழியம் பண்றது சும்மா அம்மாக்கு வேலை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஹalleluya. ஒரு பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வைக்கிறவனை கர்த்தர் காப்பாற்றணும்னா ஒண்ணு கர்த்தர் காப்பாற்ற மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஹalleluya சத்தமா ஹalleluya. வந்து முன்னே இருந்துட்டான். பேதுரு கேட்கிறார், டேய் நிலத்தை இவ்வளவு தாங்க விற்றீங்க? ஆமா ஐயா இவ்வளவு தான் விற்றோம். இது 50 படி லேவி கோத்திரத்துக்கு. அப்படியா? நீ பரிசுத்த ஆவியிலிருந்து என்னிடத்தில் என்ன செய்யல? நீ பொய் சொல்லல. நீ யாரோடு பொய் சொன்னாய்? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்ன. அவ்வளவுதான் முடிஞ்சு. சொல்லுங்க. உடனே 2 நல்ல தடிய பைய மாதிரி சுமாரி வந்து பேதுருங்க ஊழியத்துல 2 தடிய மாதிரி கொடுத்தாரு. இதை கொண்டு அடக்க முடியும். பேதுரு அடக்க ஆராதனைக்கு யதார்த்தத்தில் அந்த அடக்க ஆராதனை நடத்தணும். பேதுரு பேதுருக்கு ஆவியானவர் எனக்கு ஜெபாலயத்துல காண்பிச்சது என்னன்னா, இன்னும் ஒரு இது வழியாக இருக்கா அவளையும் கூட அடக்கம் பண்ணணும். அதோட நீ பெயராக ஒருத்த இங்கோடி வந்தாய், ஒருத்த இங்கோடி வருவாத நன்மை அடக்காத முடியாத போவாத இதுக்குள்ள நல்ல முப்பன் மாறு கொண்டு போய் அடக்கம். அறிவு சொல்லுங்க. ரொம்ப பாட்டமா இருக்குமோ ஆனால் நாம் முடியும்போ உனக்கு பிரதிபலன் கரற்றவனை கை. அறிவு சொல்லுங்க. இது கட்டுப்பாடுள்ள உபதேசம். இதுக்கு கழுத்துல கயறு. என்ன கயறுனா இந்த உபதேசமான கயறு நமக்கு உண்டு. இந்த பிரமாணமாகிய உபதேசத்துல கயறு நமக்கு கழுத்துல உண்டு. நம்ம கட்டப்பட்டவர்கள். நீங்க வீட்டு போய் வாசிக்கிறோம். உன்னதப்பட்டு 4:12 அடைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. 3 பிரசங்கமாகும். சொல்லுங்க 3 பிரசங்கம். ஒன்னு அடைச்சு வச்சிருக்காரு. அது நல்ல அறியணும்னா சங்கீதம் 91 வாசிக்கணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னை மறைச்சு வச்சிருக்க. நீ பரிசுத்த ஆவியினிடத்துல போய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினிடத்துல போய் சொல்லக்கூடாது. அவர் அடக்கம் பண்ண போறாங்க. ஆமா, சேச்சி இது வழி வந்தாங்க. சேச்சி பேதுரு சொன்னாரு, எப்படி இவ்வளவுதான் விற்றீங்க வஸ்து? ஆமாய்யா இவ்வளவுதான் விற்றோம். அப்படியா? உன் புருஷனை அடக்கம் பண்ண மூப்பர்கள் வந்திருக்கிறாங்க. நானும் ஒன்று அடக்கம் பண்ண வேண்டிய மாட்டேன், வரமாட்டேன். அவ்வளவுதான். அவளும் உங்களுக்கு ஜீவனை விட்டுட்டாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் தேவப்பிள்ளை. ரொம்ப கவனமா இருக்கணும் தேவப்பிள்ளை. தசமபாகம் கர்த்தருடையது. அது நீ தேவனுக்கு கொடுக்கிறாய். தேவன் அதை எடுத்து லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க. சாப்பாடு சொல்ல விட மாட்டாங்க. பாத்தியா? அவன் இதை விட்டு அங்கோடு மாற்ற பார்க்கிறான். நான் மாற மாட்டேன். நான் உறுதியாகிட்டேன். இதை நான் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அவன் அதை விட்டு அப்புறம் நீங்க வலது பக்கம் இடது பக்கம் ஒரு எள்ளளவு ஒரு சாயக்கூடாது. உண்மையா நீங்க நின்று பாருங்க. உங்களுக்கு சூனியம் செய்யறவங்க யாருன்னு பார்ப்போம். உனக்கு மந்திரம் செய்யறவங்க யாருன்னு பார்ப்போம். எல்லாமாக்கி போடுவான். தவிடுபொடி ஆக்கி போடுவான். தெரியுமா? தவிடுபொடி ஆக்கி போடுவான். செய்கிறவனை வேரோடு வெட்டி மாற்றிடுவார். இருக்க மாட்டான் அவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, நீ மேன்மை செய்தால் உனக்கு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? உனக்கு மேன்மையை தருவேன். நீ நன்மை செய்யணும். ஆகையினால் இதோ சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன். உனக்கு சில பிரதிபலனை தர விரும்புகிறேன். ஆனால் ஒன்ன வளர விடாம தடுத்து ஓங்கி வளர்ந்தது சரி. ஆமாட்டு அவனை எல்லாம் எனக்கு ஒன்று அறுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் நீதி செய்கிற தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? அவர் நீதி செய்கிற தெய்வம். அவர் சரியா நீதி செய்வார். அவர் நீதி செய்தார் செய்தார். அந்த
அங்க போய் அந்த விசுவாசிக்கு பிராப்தின்னு நீ சொல்லக்கூடாது. ஒரு விசுவாசிக்க பையனை ஒருத்தர் கொண்டு போய் கட்டி மாந்திரியத்துக்கு உட்படுத்தி அவனை அடிமையாக்கி வச்சிருந்தான் 12 வருஷம். என்ன கவனிங்க, நானும் 1.5 வருஷமா பிரார்த்திச்சு அவர்களை கிளியர் பண்ணி அந்த பிள்ளை பையன் இங்க வந்துட்டான். வந்த முதல் வாரம் சொல்றாங்க, ஐயா அந்த ஆளுக்கு வயிற்றுல கேன்சர் ஆயிருக்கு, நீங்க போன் வழி பிரார்த்திச்சா நம்ம கிளியர் ஆகும். அவங்களுக்கு தெரியும் போன் வழி ஒன்று பிரார்த்திக்கிறாங்க. சிலவரை கத்தரை ஏற்பட்டாங்க. நான் சொன்னேன் தெய்வீக நடத்திட்டு இல்லை, அந்த கால் பண்றது துண்டிச்சு. சிலத கத்தர் உயிரோடு எழுப்ப மாட்டார். நாயின் ஒரு விதவை பிள்ளையை கத்தர் உயிரோடு எழுப்பினான். ஆனா பெரிய வில்லனாக இருக்கிற ஏரோட கத்தர் அடித்தான். அவன் புழு கொடுத்து செத்தான். சபைக்கு 7 வருடங்களுக்கு நான் காலமே ஆவியானவர் பேசுகிறாங்க. இன்னைக்கு 7 வருடங்களுக்கு முன்னதாக சபை புதைத்து அடித்து தொலைத்து கிரீசில சில கலகங்கள் சொன்னதெல்லாம் பயங்கரமா. எனக்கு சிலரை எல்லாம் சொல்ல முடியல. அதை சொல்லுங்க, நான் அமைக்கி நிற்கிறேன். சில வருடம் மாத கணக்கெல்லாம் கத்தரை எழுதி காமிச்சு எழுதிப்பாங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமா பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். சிலர் அறுக்கிறேன், சிலர் அறுக்கிறேன், சிலர் அறுக்கிறேன், சிலர் அறுக்கிறேன், சிலர் அறுக்கிறேன், சிலர் கொல்லுவேன், சிலர் உயிர்ப்பிப்பேன். ஒன்று கூட சிலரை கொல்லுவேன், சிலரை உயிர்ப்பிப்பேன். நமக்கு தேவனுக்கு முக்கியமான 2 வேலை. காலவன் என்ன நோக்கி கூப்பிடுகிறவன் எல்லாம் யாருன்னு பார்ப்பார். நம்பர் 1. 2வது முக்கியமான வேலை என்னன்னா, அவனுக்கு சத்துருக்களை எல்லாம் ஒன்னி ஒன்னா தட்டுவார். தட்டுகிறதையும் தட்டுகிறதையும் தட்டு மாற்றுவார், தட்டி மாற்றுவார், தட்டி மாற்றுவார். ஒரு பக்கம் என்னை தேடுகிறவன் யார் உண்டு என்று பார்க்கிறான். அவன் கூட என்னை தேடுகிறவன் யார் உண்டு என்று பார்க்கிறான். மறுபக்கம் அவரை எதிர்க்கிறவனை தட்டுகிறான், 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 அவரை எதிர்க்கிறவனை தட்டுகிறான். 33 வருஷம் கழிச்சு 33 வருஷம் கழிச்சு உங்க அவை அப்பா காலத்திலிருந்து வந்த ஒரு சாபம் உங்க வீட்டுல சங்கிலியா கிடக்குது. அந்த சங்கிலி பீஸா வெட்டப்பட்டு நான் பார்க்கிறேன். என்னமா அந்த சங்கிலி கொண்டு எந்த மனுஷனை கெட்டணுமோ, சங்கிலி கொண்டு கெட்ட வேண்டிய சில கட்டுகளை பரிசுத்தாவியர் பீஸா முடிக்கிறார். அப்ப மரத்துக்கு முட்டுல பைத்தியமா, மரத்துக்கு முட்டுல பைத்தியமா, வீட்டுக்கு வெளியில அவன் ஒரு மரத்தை காண்பிக்கிறான். மரத்துல கட்டி போடுகிற ஒரு பைத்தியமான கட்டுகளையாவும் 33 வருடங்களுக்கு முன்பதாக உங்க குடும்பத்தின் முன்னோதர்கள் காலத்திலிருந்து வந்த ஒரு கட்டை பரிசுத்தாவியர் இப்போ உங்களுக்கு பக்கத்துல தூதன் நின்று அந்த சங்கிலி அப்படியே துண்டிக்கிறான். அங்க அந்த கால் நீட்டி இருக்கிற அந்த அம்மா வந்து செகண்ட் ஒன் நீங்க இப்போ எஸ் கைவித்து மாசம் தீர்க்க தரிசனமா உனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற இந்த ஆமா அதை அறுக்கிறேன். இந்த தூதன்மார் வந்து நான் நின்று செய்யறதை நான் பார்த்து சொல்றேன். இங்க செய்த விட்டுறா, செய்த கற்கசனை நாட்டில்
ஒருவன் கட்டப்பட்டிருந்தான், அவனுக்கு கட்ட இங்க வெட்டுகிறான், அந்த அறுக்கிறான். வெட்டுகிறவரும் அவரை, அறுக்கிறவரும் அவரை, பிடுங்கி எடுத்து எறிகிறவரும் அவரை. சில காரியம் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சிலரை செய்கிறார், சிலரை செய்கிறார், சிலரை செய்கிறார், சிலரை செய்கிறார். சிலரை செய்கிறார். நீ ஒன்றும் செய்யலாம், தேவ சமூகத்தில் வந்து இருந்தாலும் அவர் அறுத்தா ஒரு முடிவு அதில் வராது. கேட்டுக்கோ, தெய்வ சுத்தம் இல்லாதவனுக்கு வீட்டில் போய் நீ வா, நீ வா, நீ வா வேண்டாம். அவன் அழிவுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறான். பைபிள் ஆழமா கற்றுக்கொள்ளணும். நரகத்துக்கு என்று சிலரை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். நீங்களும் நான் எல்லாம் பாக்கியவான். ஏன் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதே சமயம் நித்திய ஜீவனுக்கு போகாம இருக்கிற ஒரு விருப்பையும் அங்க வச்சிருக்கிறார். அவனை வா வா நடக்காத. அவன் வந்தாலும் உங்ககிட்ட இருக்கவும் மாட்டான். சிலவன் வந்தாலும் பந்தியில் இருக்க மாட்டான். அவனுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் மாணவனானவன் மேல் ஜீவன் இல்லை. அவனுக்கு அவர் வருவ சத்தம் எதிரியாது. சபையில வந்து இருந்தா போதும், உபவாசம் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய சரீரத்தை இரத்தத்தை ருசிக்கணும். அவருக்கு சரீரத்தை இரத்தத்தை நீ அஜாக்கிரதையா புசித்துட்ட தட்டி எடுத்து ரொம்ப காட்டமா இருக்கு இல்லையா? காலம் இது கூட நல்லா பிரசங்கம் பண்ணாரு. இப்ப காட்டமா இன்னொரு அவருக்கு கையில இருக்கிறதை எடுத்து உங்க கையில நாங்க தரணும்னா உங்களை நல்லா செதுக்கணும். சொல்லுங்க, உங்களை நல்லா செதுக்கினாதான் சில காரியங்கள் நடக்கும். சொல்லுங்க, உங்களை நல்லா செதுக்கி எடுத்தாதான் சில காரியங்களை காப்ப உங்களுக்கு செய்வாங்க. சொல்லுங்களேன், சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. சிலதை அவர் அறுக்க வருகிறார். சிலதை கத்த வெட்டி சங்கிலி உடைக்க வருகிறார். சிலதை வேரோட பிடுங்கி எறிகிறார். இந்த சபைக்கு விரோதமா இருக்கிற சில வல்லமைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது என்னன்னா, வேரோட பிடிங்க. வேறு வச்சாலும் பிரச்சனை. சொல்லுங்க, வேறு வைத்தாலும் பிரச்சனை, வேரோட பிடிங்க. சொல்லுங்க, அப்ப அவர் வருகிறார். ஒன்று எதுக்கு வருகிறார்? நம்பர் 2, நல்ல கவனிங்க. நம்பர் 2, அவர் வருகிறார் நல்லவைகளை வலது பக்கமாகவும் பொல்லாதவைகளை இடது பக்கமாகவும் பிரிக்க. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. முதல் அவர் வருகிறார் அறுக்கவர்கள். அறுப்புக்கு உள்ள 2-3 பாயிண்ட் சொல்லிட்டேன். சிலதை எல்லாம் கத்த அறுப்பாரு, சிலதை எல்லாம் வெட்டி என்ன செய்வார்? மாற்றுவார். சிலதை வேரோட என்ன செய்வார்? முதல் பெண், முதல் பாவம். 2வது பாகம், நல்லதை வலது பக்கமா பிரிச்சு பொல்லாததை இடது பக்கமாய் பிரிக்கும்படி அவர் வருகிறார். சொல்லுங்க, ஆண்டவருக்காக பிரிந்து வாழ்றவங்க கரவனுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. பிரிந்து வாழ்கிறதுல என்ன? பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன? என்னப்பா, நீங்கள் மற்ற ஜாதிகளோடு சம்பந்தம் கலவக்கூடியவர்கள் அல்ல. அந்நிய தேவர்களுக்கு போட்ட பான வலிகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்கவும் கூடாது,
அதுக்கு ஒண்ணுமே பண்ணுவாங்க. சிலர் கூடி போய் சோத்திரம் சொல்லி இது பண்ணுவாங்க. ரொம்ப கவனம், இது ஒன்றும் பண்ணக்கூடாது. உங்க பிள்ளைகளை நல்ல கவனி, உங்க பிள்ளைகளை இது வழி போகுதா என்னன்னு தெரியல. இந்த ஊர் வரும்போது யாரு இல்லை அமைச்சு கொண்டு போறாங்க. அந்த உறங்கி கிடக்கிறவரை ஒரு வருஷத்துக்கு இருக்க தட்டி எடுத்து கொண்டு போகல. இதெல்லாம் கொண்டு போகணும். உனக்கு பிள்ளைய ஓட்டங்கரையில கொண்டு போய் நிறுத்தி எழுதியிருக்காங்க. பாட்டி கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா சொல்லித்தாங்க. ரொம்ப கவனம் வேணும். பெண் பிள்ளைகளை வளர்த்துகிறவர்கள் ரொம்ப கவனம் வேணும். அந்த வல்லமை டக்குன்னு அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், பிடிச்சிடும். ஆயிரம் விசாசிகளை துரத்தி பிள்ளைகளை கிளியர் பண்ணி அனுபவத்தோடு பேசுறதா. நீ போய் ரோட்டங்கரையில் இருந்து பார்த்தா 5 ரூபாய் சாதனம் 3 ரூபாய்க்கு கிட்டது வாசனை நல்லா இருக்கு. உனக்கு ஆண்டவர் அவ்வளவு வேலையும் சம்பளம் தராம வச்சிருக்கிறாரு. அவ்வளவு தராம வச்சிருக்காரு. உனக்கு சட்டி அந்த 50 ரூபாய் சட்டி மீன் சட்டி வாங்குறதுக்கு உனக்கு அங்க தூக்க முறையிலையா போகணும்? உனக்கு இங்கே ஒன்றும் மீன் சட்டி கிடைக்காதா? ரொம்ப கவனம். தேவனுடைய பிள்ளைகள் பிரித்து வாழ வேண்டியவர்கள். சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் பிரித்து வாழ வேண்டியவர்கள். சொல்லுங்க, நீங்கள் பிரித்து வாழ வேண்டியவர்கள். பிரித்து வாழ வேண்டியவர்கள். பிரித்து வாழ வேண்டியது அங்க போய் ஒட்டக்கூடாது. பிரிந்து வாழ வேண்டியது அங்க போய் ஒட்டக்கூடாது. தேவனுடைய பிள்ளை பலர்கள் சொல்லி பிரியாம சொல்றான். ஓ, பெரிய திரள் கூட்டம் சமைக்கிறதுக்கு பணம் கொடுத்து கொண்டு வந்திருக்கு பிள்ளையாம. ஹலோ, பிரிந்து வாழ்கிறவரை சமைக்கிறதுக்கு பணம் கொடுத்து கொண்டு வர ஒரு ஊழியக்காரன் பணம் கொடுத்து பெரிய நிருபம். அவன் சமைச்சா ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம். அவன் பேர் என்ன? பிள்ளையா. பேரு ஒரு குமாரன் பிள்ளையா. பணம் கொடுத்து கொண்டு வருகிறான். அவன் சொன்னான், ஏடா இந்த பிரிந்து வாழ்கிறவரை நான் சபிக்கணும்னு நினைச்சாரு, சபிக்க முடியலையா? ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கடலின் மணப்பலை காற்பங்கை எண்ணுகிறவன் யார் என்று சொல்லி இருக்கு. தேவன் பிரிந்து வாழ்கிற இவர்களுக்கு கொடுத்த காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? சாரி, பிள்ளையாம் சொல்றான். என்ன பிரிந்து வாழ்கிறவன் என்ன நினைக்கிறீங்க? உலகம் விட்டு, உலகத்தின் ஆசாவாசை விட்டு, உலகத்தின் நல்லவைகளை விட்டு, உலகத்தின் கிரியைகளை விட்டு பிரிந்து வாழ்கிறவன் என்ன? என் ஆண்டவராக இருக்கிற இயேசு வேகம் வருகிறார், பிரிக்க வருகிறார். அவர் பிரிக்க வருவதற்கு முன்னதாக இந்த உலகத்துல வாழ்கிற நம்மளை சிலரை கர்த்தர் பிரிச்சு எங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க? நகோமிக்கு உள்ள கொண்டு வச்சிருக்கிறான். ஸ்லோவா போறேன், கொஞ்சம் கழிச்சு அறக்க வைப்பேன். ஏன்னா நடக்கவனி வெளியில கூட்ட வேலை சாரையம் விட்டு, அரசம் விட்டு, அடித்தடி வெட்டு குத்து எல்லா காரியத்தையும் செய்கிற எங்க அப்பாவுக்கு குடும்பத்துக்கு பேக்ரவுண்ட் ஒன்று. அந்த குடும்பத்திலிருந்து எங்க குடும்பத்தை கப்பல் இப்படி பிரிச்சிருந்தான். நீ அடிதடிக்கு, அரசத்துக்கு, சாராயத்துக்கும், வெட்டு குத்துக்கு ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பிரித்தெடுக்கிறான். ஒன்ன கத்தர் சிலரை பிரித்தெடுத்து நகோமிக்குள்ள கொண்டு வைத்திருக்கார். நகோமி என்றால் சபை. ஹலோ சொல்லுங்க, நகோமி என்றால் சபை. ரூத் என்றால் மணவாட்டி. போவாஸ் என்றால் மணவாளன். போவாஸ் என்றால் யாரு? மணவாளன். ரூத் என்றால் யாரு? மணவாட்டி. நகோமி என்றால் சபை. சபை
சபையை முத்தமிட்டு போகிற சிலர் உண்டு, தெரியுமா? சொல்லுங்க. சிலர் விடுதலைக்கு வேண்டி வந்து சபைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க. ஆனா ரூத் நல்ல மனவாட்டி சொன்னா, நீ எங்க மறிக்கிறியோ அங்க நான் மறிப்பேன். சொல்லுங்க. நீ எங்கே மறிக்கிறியோ நான் அங்க மறிப்பேன். இதான் சரியான பிரித்தெடுத்தல். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இந்த பொண்ணு இருக்கு, பொண்ணு போடுறவங்க கவனிங்க. இந்த பொண்ணை எடுத்து எங்க போடுவாங்கன்னு தெரியுமா? தீயில போடுவாங்க. தீயில போடும்போது ஆத்தியம் சம்பவிக்கிற ஒரு காரியம் என்று சொல்ல முடியுமா? பொண்ணுடுறவங்க சொல்லுங்க. அதே பொண்ணெல்லாம் கலந்து வேண்டியது கவனி சொல்லித்தாங்க. பொண்ணை எடுத்து தீயில போட்டா ஆத்தியம் சம்பவிக்கிற சம்பவம் வெயிட் குறையும். பொன்னில் இருந்து களிம்பை வெள்ளியை நீக்கிவிடு. நான் வசனமா சொல்றது, கதாபிரசங்க இல்லை. நீ ஒரு விளையாடப்பட்ட பொன். ஒன்ன கத்தர் எடுத்து அக்கினியில சிறப்ப போடுவான். உமத்துறோம் என்கிற அக்கினியில போட்டு ஒன்னில் ஒட்டி இருக்கிற களிம்பு இருக்குல்ல, வெள்ளி இருக்குல்ல, அதை அப்படி பிரிச்சிருப்பான். முதல்ல நீ வெயிட் குறையும், அழகெல்லாம் அற்று போகும், உலக எளிதே மாற்று. அழகாயிருக்கிற ஒன்றை எடுத்து அக்கறையை போட்டு அவர் அந்த தீயின் நீர் போடும்போது ஆத்தியம் உண்டாகிற ஒரு ப்ராசஸுக்கு பேராகும் பிரிக்கிறார். ஒன்னிலிருந்து வெள்ளி என்ன செய்யும்? எரியும். ஒன்னில கள்ளன் தட்டான்மாரு செம்பு சேர்த்துட்டு என்ன செய்யும்? எரியும். அதான் கள்ள போதகரை குறிக்கிறார். அதை குறிக்கிறது கள்ள போதகர், கலத்தி பேசுறாங்க. அது எப்படி வாழலாம்? பைபிளை ஓடி ஒரு மாவட்டத்தில் ஒரு சொல்லுங்க, சத்தியத்தை சத்தியமாய் பேசணும். சொல்லுங்க, சத்தியத்துக்கு கூட கொண்டு சேர்ந்து செம்ப சேர்க்கிறது, சத்தியத்துக்கு கூட கொண்டு வெள்ளிய சேர்க்கிறது, சத்தியத்துக்கு கூட சேர்ந்து களிம்ப சேர்க்கிறது. ஏன்னா அவர் வாரா இந்த பொண்ணு எடுத்து கீழே போடுவான். போடும்போது செம்பு மாறித்தாங்க. ஹலோ, செம்பு தீயிட்ட பொண்ணிலிருந்து மாறித்தாங்க. பொண்ணில எத்தனை வெள்ளி அடிச்சு நீ உருக்கி சேர்த்தாலும் தீயில போடுவோம் மாறித்தாங்க. ஆகையினால் தான் நான் என் ஜவானை எழுதினேன், அவர் வருகிறார், ஜனத்தை பிரிக்க வருகிறார். அவர்களை தனக்கு மேலாக கட்டணும். Hallelujah, 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 Sabbath. பரிசுத்தமா வாடும்படி ஒன்னேல ஒரு அழைப்பு கிடக்குமாக்கா. நீ இப்ப இருக்கிற ஈராக்கு தேசம் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தில் ஆபரகாமே தேராவே நீ அங்கே இருக்கிற. உன்னதான் பொன்னாக்கி எனக்கு சிநேகிதனா மாற்றும்படி பிரிக்கிறேன். பிரிச்சு கொண்டு வந்தப்ப யாருன்னா உண்டு? தேரா உண்டு, ஆபிரகாம் உண்டு, சாரா உண்டு, லோத் உண்டு. ஆராய்ச்சி வந்தபோது அவர்கள் அங்கே இருந்து விட்டார். பரிசுத்தாவியானவர் தீர்க்கதரிசனம் உள்ளவருடைய பிரச்சனை தான். ஒரு ஆள் ஒற்று கவனிச்சா உடனே தீர்க்கதரிசனம் பிரசங்கமா ஒன்ன பரிசுத்தாவியானவர்
சில நேஷன்ஸ் நாடுகள் வேலை நிமித்தம் சில அந்த வேலை நிமித்தத்தில் நின்று கொண்டு சில மினிஸ்ட்ரிஸ், அதாவது இந்த பைபிள் அச்சரிக்கை, டிராக்ட் அச்சரிக்கை, இப்படிப்பட்ட சில காரியங்கள் பரிசுத்தாவியான பிறகு அம்மா அப்பா யாராவது அம்மா விசுவாசம் இருக்கு இல்லை இந்த மாதம்லாம் நீங்கள் பார்ப்பாங்க. ஏன்னா இல்லையா, நானும் உடனே 18 வயசுல துபாய்க்கு என்ன ஆடிச்சு எடுத்து தூக்கி எடுத்து தரையில போட்டு ஆண்டு வச்சுல இந்த கடா ஊழியத்தை பண்ணாங்க போவாங்க. நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு கஷ்டம். நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் சிறிய உபதேசத்தை ஸ்தாபிப்பேன். இது பணம் உண்டாக்குற வெற்றி கூசி மார்க்கம் அல்ல, ஆத்துமாக்களை தேவனோடு இணைக்கிற ஒரு பெரிய மார்க்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன்னை ஜீவன் புஸ்தகத்தில் அப்போ இன்றைக்கு இருக்கிற ஈரான் தேசத்திலிருந்து ஊரென்னும் கல்லைய பட்டணத்தை விட்டு ஏதாவது ஆபிரகாம், சாரா, லோத்து ஒரு பிரித்தெடுக்கிறான். எல்லாம் கவனிக்கணும். பிரித்து நம்ம அம்மா மாதிரி பண்டு நம்ம பாவம் அறிவு இலக்க பாசையில பாபர பாசையில சொல்ல போனா 6ஆம் மட்டும் வந்தப்போ அரிப்படுத்து ஒரு அரிப்படிச்சார். யாரு? ஆண்டு என்ன சொல்லியது? பயப்படக்கூடாது செய்வாங்க. உற்று பார்த்தா தீர்க்க தரிசனம் அவன் கண்ணனுக்கு மாற்றம். சொல்றதுக்கோ தீர்க்க தரிசனம் இவன் தலையில வச்சு சொல்லக்கூடாது. நான் பண்டு சின்ன வயசுல ஐயா நான் ஊழியர் குடும்பத்தில் பிறந்தனால எங்கே இருக்கு இங்க வர எல்லா பாசமாரும் ஓடி வந்து எனக்கு தலையில வைப்பான், கையை வைப்பான். வச்சு நீ ஊழியர்காரர் ஊழியர். நான் ஒரு பாஸ்வேர்ட்டை கேட்டேன். இவன் இத்தனை பேர் இங்கே இருக்காங்க, இவன் ஒருத்தன் ஊழியம் செய்ய மாட்டாங்க, நான் மட்டுமா செய்யணும்? செய்ய மாட்டேன். நான் ஊழியம் அந்த ஊழியம் கட்டுறதுக்கு என்ன கொடுப்பேன்? பணம் கொடுப்பேன். வெளிநாட்டுக்கு போய் பணம் எல்லாம் உண்டாக்கி கொடுப்பேன். நான் ஊழியம் செய்ய மாட்டேன். நான் போல ஆண்டவர் என்ன யோனாவை பிடிச்சது மாதிரி பிடிச்சார். அதுകൊണ്ട് நல்லா இருந்துக்கோ. நான் தலையில கை வச்சு சொன்னா சொல்லுவா சீட்டு விழுந்து வம்பேன் சொல்லுங்க. ஹலோ அஸ்வினே, கேட்டுக்கோ. சீட்டு சிறப்பை விழுகிறது. மட்டும் வந்த போது கத்தர் அரிப்படுத்தி நல்ல ஒரு அரிப்பு நைட்டு அவர் அரிப்பறிச்சு அரிச்ச பணம் 6ஆம் சொன்னாங்க. வெந்திக்கோசு நேரம்
வருஷத்துக்கு இருக்க எனக்கு விளக்க எறியணும் கொடுத்தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ பிரிச்செடுத்த மதி பாவ மக்கள் நீ இருக்க, நீ அங்கே இருக்குள்ள நீ அங்க மேலே சொல்லுங்க. 6ஆம் கட்டம் வந்தபோது ஆபிரகாமின் அப்பா தேராகு இருந்து விட்டான். வாய்ந்து மறக்கிறது. அவன் வருகிறான். ஆத்தியம் உனக்கு விரோதமாக எழுப்பினான். ஆவான் அவன் அறுத்தாரா முதல்ல அவன் வருகிறான். சிலதை அறுத்து மாற்ற வந்தாரா? இப்ப என்ன ப்ரோசஸ் நடக்குது? பிரித்தெடுக்கிறான். கவனிக்க இப்ப என்ன ப்ரோசஸ் நடக்குது? பிரித்தெடுத்து இருக்கிறார். உங்களை இதுக்குள்ளே இப்ப அடிப்பாண்டவர் கொண்டு வந்து தாஜபி சோலமன் மாஸ்டரை நீ ஒன்னு அறியடான்னு சொன்னா அரிச்சனா இப்ப நான் அரிச்சா இதுக்குள்ள எத்தனை சொல்லுங்க. நல்லா கவனிச்சுக்கோ. நல்ல தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறது நல்லது, இதுக்கு தோல் கொடுத்தது நல்லது. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் பிரிந்து வாழ கற்றுக்கலாம். ரசிக்கப்படல அண்ணா கல்யாணத்துக்கு வரலாம், வருவை என்ன வேணும் தருவை. ஆனா நேற்றுக்கிழமை நீ கல்யாணம் வச்சா என்ன தம்பி கிட்டா நீ வச்சுட்டு போயிட்டு நான் வருவை மத்தியம் ஆராதனை முடிச்சதுக்கு பிறகு வலது கை முடிச்சு கேளு. அதுக்கு பிறகு தைரியம் உண்டாங்க. கை முடித்து கேளு. அதுக்கு பிறகு தைரியம் இருக்காங்க. தைரியம் உண்டாங்க. அப்படின்னா ஒன்ன கரெக்டா காணாம போவாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை நேற்றுக்கிழமை சமாதானம் நான் கட்டவுக்கு ஊழியம் செய்கிறேன். கட்டவுக்கு வரம் கத்தல் எனக்கு தந்ததுனால நான் சொல்றது ஒரு கால் எங்க போராடி சொல்றேன். நான் சனிக்கிழமை ஒரு கட்டவுக்கு டெலிவரன்ஸ் மீட்டிங் சாஸ்திரம் அந்த மாத்திரை கட்டுகளை உடைக்கிறது போட்டிருப்பேன். ஆனால் அன்னைக்கு தெளிவா சொல்லுவேன், 2 காரியம் ஒருமித்து நடக்கிற ஒரு நாள் உண்டுன்னா அது நேற்றுக்கிழமை. தெரியுமா உங்களுக்கு? கல்லறம் உடைஞ்சு அதுக்கு அர்த்தம் கட்டு உடைஞ்சு. நம்பர் 2 அவர் வெளியே வந்தார். வந்து 2 கையை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். 2 காரியம், ஆசீர்வாதமும் கட்டு உடைகிறதும் 2 ஒருமித்து நடக்கிறது நேற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை வரணும். இந்த வகை பிசாசானவர் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி சனி வரணும், செவ்வாய் வரணும். இங்க என்னென்ன கூட்டமோ எனக்கு தெரியல, அதுக்கு நீ வரணும். ஆனா 2 காரியம் ஒருமித்து நடக்கிற சம்பவம் நேற்றுக்கிழமை. அந்த நேற்றுக்கிழமை வரைக்கும் அன்னை மச்சாய் எவன் மச்சாய் என்ன கிட்டாது மற்ற நாள் மச்சான் அறிவு சொல்லுங்க. சரியான பிரித்தெடுத்தல், சரியான பிரித்தெடுத்தல், சரியான பிரித்தெடுத்தல், சரியான பிரித்தெடுத்தல், சரியான பிரித்தெடுத்தல். ஆபிரகாமே நீ என் பின்னே வா. நீ என் பின்ன வரணும். தகப்பன் இல்லாம இப்ப மகன் ஒற்றைக்கு யாத்திரை செய்யறான். முடியுமா? நீங்க பாருங்க, 5 பேர் இருக்கிறீங்க. நீங்க முடியும் ஒற்றை சொல்லிருக்கீங்க. நான் விளக்குறேன், இனி முடியுமான்னு சொல்லி பாருங்க. 5 பேர் இருக்கிற வீட்டுல அப்பா சம்பாதிச்ச 5 சென்ட் கட்டுக்கலாம். அப்பா சம்பாதித்த 5 சென்ட். அதுல ஒரு வீடு இருக்கு. மகனாகிய நானும் அம்மாவும் பிள்ளையும் வாழணும். இப்ப அப்பா சொன்னாரு, நான் இப்ப இருக்கிறேன், உனக்கு போனா இவன் அந்த 5 சென்டையும் வீடையும் லெக்கையும் விட்டு விட்டு தேவன் காண்பித்த இடத்துக்கு தனிமையான யாத்திரை செய்கிறார். இதுதான் பிரித்து எடுத்தல். சொல்லுங்க, இதுதான் பிரித்து எடுத்தல். இந்த மாவரையில் இந்த அழகான கிரைஸ்ட் ரிவைவல் சர்ச்சில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சிலரை பிரித்து எடுத்து கொண்டு வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், சத்தமாய் ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. உங்களை
சிலரை அவர் பிரித்தெடுத்து நீ பிரிந்து வாழ கற்றுக்கணும். ஒன்னாவது அறிவிப்பில் யாரு போனா சொல்லுங்க, ஒன்னாவது அறிவிப்பில் யாரு போனா? ஆனால் போனா கேட்டோம், பிரித்தெடுத்தல் விளக்கறை கேட்டோம். ரெண்டாவது ஒரு அறிவிப்பறிச்சார், ரெண்டாவது ஒரு அறிவிப்பறிச்சார். ரெண்டாவது ஒரு அறிவிப்பறிச்சப்போ லோத்து சொன்னார், எனக்கு வெந்தி கோசு வேணும், நல்ல வயல்வெளியான பிரதேசமும் ரெண்டும் வேணும். ரெண்டும் வேணும்னு சொன்னவரை பரிசுத்தாவியானவர் அந்த லோத்தை சோதோம் குமாராவுக்கு நேராக பிரிச்சு விட்டார். நீங்க எதை விரும்புகிறீங்களோ, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சத்தியத்துக்குள்ள நான் வாழ்ந்தா, நல்லா கவனிக்கணும். ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தானே, ஆபிரகாம் தோண்டி தண்ணீர் வந்த ஊற்றுகள், இப்ப ஆபிரகாம் இறந்து போயிட்டான். இப்ப ஈசாக்கு அந்த இடத்துல வந்து தண்ணீரை என்ன செய்கிறான்? தோண்டுகிறான். தண்ணீர் வந்துச்சு, உடனே என்ன செய்தாங்க? அடைச்சாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க அங்க வாசிக்க முடியும். ஆபிரகாம் இறந்து போனாலும் ஆபிரகாம் அந்த ஊற்றுக்கு இட்ட பெயரை தான் ஈசாக்கு திரும்ப போடுவார். நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி ரத்தம் சிந்தி சம்பாதித்த சில உபதேசங்கள் நீங்க சொல்லுங்க. எனக்கு அம்மா இடத்து இந்த இடத்துல இந்த வெள்ளமணி இருக்குன்னா அதுவும், அதனால எங்க அம்மாவை யாரும் திருமணம் பண்றது எங்க அம்மா நாதம். அப்ப பிறக்கிற பிள்ளைகளுக்கு நான் அது வந்து சொல்லி யாரையுமே மாட்டாங்க. அந்த இதை ஆண்டவர் கட்டளையிட்டு தேவன் ஒரு நாள் ராத்திரி என் அம்மாவுக்கு பேசி, எனக்கு அம்மா காத்திரை கழுத்துல பெரிய குடும்பம், அவங்க காத்திரை கழுத்துல எல்லாம் கிடக்குது, கலத்தி மண்ணை தோண்டி புதைச்சிட்டாங்க. மண்ணை தோண்டி புதைச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் என் அம்மாவுக்கு திருமணம். நான் இதை மாதிரி தடி இந்த மாதிரி இருக்கிறேன். எனக்கு எங்கேயாவது இருக்கா? எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு, அவளுக்கு அவளுக்கு 2 பிள்ளை இருக்கு, அவளுக்கு எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க, அவங்களுக்கு இல்லை. பிதாக்கள் விட்டு போனதை திரும்ப எடுக்கிறது. நான் நின்று பேசுறேன், நான் பேசுறதை நீ குறிச்சு வச்சுப்பா, எல்லாம் தீர்க்க தரிசனங்கள். சொல்லுங்க, நம்முடைய பிதாக்கள் விட்டதை நம்ம என்ன செய்யக்கூடாது? திரும்ப எடுக்க கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க, அழகுமாயி நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகுமாயி நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் போவா சந்திக்குமே, மறவாதே வருவா தன்னே. முதல்ல எனக்கு தங்கச்சிக்கு கவனிக்கிறேன், ஊழியம் எல்லாம் அனுபவம். அனுபவம் இல்லாம ஒரு ஊழியம் செய்யறான்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தங்கச்சிக்கு முதல்ல குழந்தை வரும். தங்கச்சியை கணவனுக்கு அண்ணனாக பிள்ளை அவருக்கு ஆபரணம் யூஸ் பண்ண மாட்டாங்க. என் தங்கச்சி ஃபேமிலி ஆபரணம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அண்ணனாருக்கு அவனுக்கு அவளுக்கு கணவனுக்கு அண்ணனாருக்கு பிறந்தவங்களோட என்ன கொடுத்தான்? டக்குன்னு இந்த இடத்துல, இந்த கண்ணுல இந்த இடத்துல டக்குன்னு போல மாதிரி வெளியே வந்துச்சு. நான் தீர்க்கதரிசியா இருக்கிறதுல என்ன பண்ணிட்டாங்க? நான் வேறு சொன்னேன், ஐயா நீங்க சிலரை விட்டீங்க, உங்க பிள்ளைக்கு சிலர் என்ன செய்றீங்க
திருத்தல் இது. இப்ப தப்பு பண்ணது பிள்ளையா அப்பா அம்மாவா? அப்பா அம்மா தானே. ஆனா இங்க தள்ளுனது யாருக்கு? சுத்தாமியாக பேசுறாங்கன்னா அடுத்த வீட்டு என்ன நீங்க கூடக்கூடாது, அதுக்கு பேச கிளியரா தந்துடுறாங்க. சொல்லுங்க தள்ளி வந்துட்டு அவங்க போடுற யாரையும் நான் குறை சொல்லல. நீங்க கரெக்டா கூட்டத்துக்கு வரணும். வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த சத்தியமான ஆழத்துக்குள்ள வரணும். ஒற்றடிக்கு வர முடியாது, ஒற்றடிக்கு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள வந்துடணும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற நம்ம அதை தக்க வைத்து காத்து கொள்ளணும். அதுதான் பிரித்தெடுத்து வாழ்கிற வாழ்க்கை. சொல்லுங்க. அப்ப என் தங்கச்சி சொன்னேன், அண்ணனை கல்யாணம் ஆகுது நினைக்கிறேன். தங்கச்சி சொன்னேன், உனக்கு கணவனுக்கு அண்ணன் பார்த்திய எனக்கு பிள்ளை உனக்கு ஒரு பொருளை, அவளுக்கு மூத்த பிள்ளை பெண் குழந்தை, ஒரு பொருளை நீ அவளுக்கு போட்டுறாத. இன்னும் அவளுக்கு 13 வயசு. அவங்க அந்த பிள்ளைக்கு ஒரு காரியம் பாதமாக வர அந்த புத்தகம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், நீ சரியாய் பிரித்தெடுக்கப்பட்டால் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் நிலைத்திருக்கலாம். மற்றவன் வர்றான், அவனை சேர்த்துக்கோ. யாரையும் உதவி தள்ளாத. மந்திரவாதி வந்திருக்கிறாய் என் சபையில, இரு நீ நான் ஒன்றை கட்ட நீங்க மாட்டேன். இரு நீ வந்திருந்தா எனக்கு என்ன பிரச்சனை? இருந்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் சபையில் வரலாம், எல்லாருக்கும் சபையில் வரலாம். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை ஒரு வித்தியாசமானது. நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் நீங்க வாழ கற்றுக்கொள்ளலாம். ஆகையினால் தான் இயேசு வருகிறார், பிரித்தெடுக்கப்பட்டவர்களை சேர்க்க வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஜீவன் எல்லாம் போச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் வலங்கரம் உயர்த்தி அல்லேலூயா போடுகிறேன். சத்தமா ஹalleluya, சத்தமா ஹalleluya, சத்தமா ஹalleluya. அவர் பிரித்தெடுத்தவர். இப்போ லோத்து சொன்னா எனக்கு பெந்திக்கோஸ் வேணும், அந்த வயது பெந்திக்கோஸ் வேணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி வயலுக்கு வேணுமோ? இரண்டாவது பிரிப்பில கர்த்தர் லோத்தை என்ன செய்தான்? பிரித்தான். அவன் கேட்டதை கர்த்தர் கொடுத்தான். பக்கத்துல இருக்கிறவங்களை கையை கொடுத்து சொல்லுங்க, தேவன் சிலப்ப எல்லாம் கேட்டதை தருவாய். கை கொடுத்து சொல்லுங்க, சிலப்ப எல்லாம் கேட்டதை ஆண்டவர் மூணாவது அறிவு கேட்டுக்கோ. பிரித்தெடுக்கிற தொடரை பைபிள் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இதனுடைய விளக்கங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். மூணாவது பிரிக்கிறார், அரிக்கிறார். அரிச்சப்ப யாரு சிக்கனா? சேட்டத்தை சிக்கிச்சு. எந்த சேட்டத்தை? லோத்தின் மனைவி சிக்கிச்சு. மூணாவது அரிப்பு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனா லோத்த ஆண்டவர் கைவிடலை. எபிரேயர் 11 விசுவாச பட்டியல் உண்டு. அதில் லோத்த கொண்டு பதுக்கை வச்சிருக்கேன். ஏன்னா பேராக்கு வராத இடத்துல லோத்து கூட அந்த தப்புண்டா லோத்துல உண்டு. அப்புறம் தப்புண்டா உண்டு. ஆனாலும் கர்த்தர் நல்லதுன்னா நீங்க விசுவாச பட்டியலை பார்த்தீங்கன்னா அந்த லோத்துக்கு பேர கர்த்தர் கீழே பண்ணார். வாசிக்கிறீங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். தப்பு அவருக்கு வாழ்க்கையில் வந்த உண்மைதான். பெந்திக்கோஸ் வேணும், வயது ஆண்டவர் கொடுத்தார். அவன் கேட்டது தப்புதான். ஆனால் கர்த்தர் மன இரக்கம் உள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. அவனை விசுவாச பட்டியலை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா அந்த பதம் எனக்கு நல்லா பிடிச்சிச்சு. நீதிமானாய லோத்து. ஆபிரகாமுக்கு அந்த பேரை கொடுக்க சிநேகிதேன்னு கொடுத்தாங்க. ஆனா லோத்துக்கு விசுவாச பட்டியலை கொடுக்கிறான். நீதிமானாய லோத்து. நான் கேட்டேன், ஆண்டவரே இவன்ல என்ன நீதி இருக்கு? இவன் மனைவி சொல்றதை கேட்ட நினைக்கிறாய், சோதனை போனாய், இவன்ல என்ன நீதி இருக்கு? இல்லப்பா, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கர்ப்ப பைக்குள்ள 2 பேர் பிறந்தாங்க.
2 பேருக்கு ஒருவன் பேர் யாக்கோபு, மற்றொருவன் பேர் ஏசா. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். நல்லதா? தேவன் ரொம்ப நல்லவர், மனம் முழுக்க உள்ளவர். அத பிரசங்க தொடக்கத்திலே சொல்லிட்டேன். நம்ம எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க. 3வது அறிவிப்பில ஒரு ஆள் நின்று ஒரு பாட்டம் பாடி, லோகினா என் ஓட்டம் திகச்சு சொர்க்கே வீருதினாய், லோகினா என் ஓட்டம் திகச்சு சொர்க்கே வீருதினாய். ஆராதிக்க வைக்கணும்னு எனக்கு மனசு. ஏன்னா சிலரை அந்த விட்டு போன அந்த ஆவிக்குரிய அனுபவம் இன்னும் நீங்க திரும்ப படிக்கணும். அது எனக்கு சாயங்கால ஜபத்தில் ஆண்டு சொல்லலாம். அதுக்கு கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ள அதை கூட வந்துடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. வழியில வச்சு சிலரை தேவன் நிறுத்தினா அவனுக்கு பங்கு இல்லைன்னு இந்த 3வது அறிப்பில லோத்துக்கு மனைவி லோகை ஞானின் ஓட்டத்துக்கு முடிஞ்சு அது அச்சம் என்ன செய்யல அற்ற. இனி யாக்கோபு ஒரு அளவுள்ளவன் ஒருத்தியை தெரிஞ்செடுத்தா பார்த்தீங்களா? அவங்களுக்கு பேர் தெரியுமா? மக்களை தெரியுமா? மக்களை தெரியுமா? யாக்கோபு அளவுள்ளவன் ஒன்று தெரிஞ்செடுத்தா தெரியுமா? அது அந்த சொல்ல கேட்கணும். யாரும் சொல்ல நீங்க சண்டை சொல்ல இல்லையா? உண்டா மகா கேட்க. யாக்கோபுக்கு 2 மனைவி. ஒன்று லேயா, மற்றொன்று ராகேல். நான் மாறலையே, எனக்கு மாறலையே. சரிதானப்பா? அதுல அழகுள்ள ராகேல கர்த்தர் வழியில வச்சு அவுட்டாங்க. நல்லா கவனிச்சுடும். ராகேல் அழகுள்ளவள் என்று யாக்கோபு என்ன செய்தான்? தெரிந்தெடுத்தான். அவளை வழியில வச்சு சோழி முடிச்சார். அவரை பாசையில சோழியை முடிச்சுட்டார். சொல்லுங்க. நீங்க அந்த வேதத்தை ஆதியாகமத்தில் வாசித்தா அந்த யாக்கோபின் மனைவி லேயால எங்க அடக்கம் பண்ணாங்க தெரியுமா? ஆபிரகாமின் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணினான். அதெல்லாம் பயணம் நின்று ஆராய்ச்சி விடுவிக்கப்பட வேண்டிய காரியமாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அழகுள்ள லேயால வழியில வச்சு கர்த்தர் அழிச்சிருக்க மாட்டாங்க. அழகில்லாத லேயால கொண்டு அற்றம் வர கொண்டு போனான். அதுக்கு அவன் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பதம் உண்டு. நான் கருத்தாலும் கரி கருத்தாலும் தேவனுக்கு முன் அழகாக எருசலேம் குமாரத்தை உள்ளாக பூரண அளவுள்ளவள். எப்படிப்பட்ட அளவுள்ளவள்? உள்ளாக பூரண அளவுள்ளவள். அழகு எப்படி இருக்கிறது? பரிசுத்தமே உங்கள் அலங்காரமாய். சங்கீதம் பரிசுத்தமே உங்கள் அலங்காரமாய் இருக்கிறது. உங்கள் அலங்காரம் பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு 2வது வருகிறார். எதுக்கு வருகிறார்? நம்மளை இந்த பூமியில நடக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் அரிச்சு கொண்டிருக்கப்பட்டிருக்கு. அரிச்சு கொண்டிருக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்தும் கொஞ்சத்தை கர்த்தர் அரிக்க விரும்புகிறோம். நீ எங்கே நிற்பாய்? நீ எங்கே நிற்பாய்?
அவர் வரும் நாளில் எங்கே நிற்பாய்? வலது பக்கத்தில் நிற்பாயா, இல்லை இடது பக்கத்தில் நிற்பாயா? பரிசுத்த ஆவியானவர் ராத்திரி தீர்க்க தரிசனமாய் சில சத்தத்தை ஒலிக்க செய்கிறார். ஆவியிலே நீ பெற்றுக்கொண்ட கிருபையை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுவேன். ஆதியிலே நீ பெற்றுக்கொண்ட கிருபையை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சொல்லுங்க. அரிப்பு பயங்கர என்ன? எத்தனை அரிப்பை காண்பிச்சு பிரிக்கிற அரிப்பு. ஆத்தியத்து அரிப்பில் யாரு சிக்கினா? ஆபிரகாமுக்கு அப்பா தேராக சிக்கிறான். ரெண்டாவது அரிப்பில் யாரு சிக்கினா? பெந்தெக்கோஸ்து வேணும், வயல்வெளியும் வேணும். யார் சிக்கினா? லோத்து சிக்கினா. மூணாவது அரிப்பில் யார் சிக்கினா? லோத்தின் மனைவி எனக்கு எல்லாமே பின்னோக்கி பார்த்தா சிக்கினா. நாலாவது ஒரு அரிப்பு இருக்கு பாருங்க. அந்த அரிப்பில் சிக்கினது யாருன்னா ஆபிரகாமின் மனைவி சாரா சிக்கினா. பிரிக்க வருகிறான். எல்லாரும் சொல்லுங்க, வாய்ப்பு. அவன் பிரிக்க வருகிறான். சொல்லுங்க, அவன் பிரிக்க வருகிறான். அவன் பிரிக்க வருகிறான். அவன் பிரிக்க வருகிறான். அவன் பிரிக்க வருகிறான். பிரித்து எடுக்கப்பட்டு வைத்திருக்கிறவர்கள் மேல சில கிருபையை தருவாருன்னா இந்த நாடியில கை கொடுக்கிறம்மா. நீ ஆதியில் இருக்கிற சில அபிஷேகத்துக்கு நேரம் நீ திரும்பி வந்துடும். பேசுவோம் ஒரு நாவில் சில தீர்க்க சில வார்த்தையை போடுவார். முன்னணியில் வரும் காலம் வந்து அம்மா முன்னணியில் வரும். சண்டை சொல்ல முடியுங்களா? உண்டா? முன்னணியில் வரணும். சில தீர்க்க சில வார்த்தையை நாக்கில் போடுவார். புரிஞ்சுதான்? மனசிலாச்சா? தயாராக தேவன் பிரித்தெடுத்தான் பயங்கரமா சில கிருபையை தருவார். தேவன் பிரித்தெடுத்தா சில கிருபையை தருவார். பயங்கரமா இருக்கும். ஏன் இப்பதானே நான் காலமா பேசுற மாதிரி இவன் சவுல் பெண்ணியமின் பொத்துலத்துக்காக இவன் ராஜாவா? இவன் பேலியாளின் மகன். அவன் காது கேளாதவன் போல் இருந்தான். முன்னணியில நிற்கணும். ஊழியத்துல கர்த்தர் சிலரை கையில பரிசுத்த ஆவியானவர் சலித்துக் கொண்டே இருக்கிறார். அடுத்த பகுதிக்கு உங்களை நான் கொண்டு வந்து இழந்து போன கிருபையை உங்க தலைமையில வச்சுதான் நான் இருப்பேன். நாளைக்கு நான் வரமாட்டேன். வேற நிற்க அவர் தலையில வேற நிற்கி இன்று நாமத்தில் அந்த கிருபையை கிருபையை பெற்றுக்கொள்ளும். கிருபை அம்மா இந்த அச்சம் கிருபை பெற்று தரிசனம் காண்கிற ஒரு கிருபை நான் பார்க்கிறேன். தரிசனம் காண்கிற ஒரு கிருபை அது கண்டா சிலது அப்படியே வலிக்கும். அதோடு நான் ஒன்று காணறது மாஸ்டரே பாருங்க. சிலது ஆண்டவர் காண்பித்தா அர்த்தம் வந்த முழங்கால் பிரார்த்திச்சு சபைக்கும் தேசத்துக்கு பிரார்த்திக்க கர்த்தர் பிரிச்செடுத்தா கையில சிலரை தருவார். நான் வருவேன், கணக்கு கேட்பேன். அடுத்த பாயிண்ட் போக்கு நேரம் இல்லை. அடுத்த பாயிண்ட்டுக்கு பேர் கணக்கு கேட்கிறது. அதுக்கு போறதுக்கு நேரம் இல்லை. நம்ம இப்ப எத்தனாவது பாயிண்ட் எடுக்கிறோம்? 2 பிரித்தெடுக்கிற தெய்வம். நான் இப்ப சீக்கிரமா வர்றேன். சபைக்கு உள்ள இருந்து சிலரை பிரிப்பேன். பாவமும் வேணும் பாஸ்டரே. பாவத்துக்கு தொடர்பு வேணும், சபையும் வேணும். சபைக்கு வேணும். நான் சாகாம இருக்கிறதுக்கு சபை வேணும். ஆனா பாவமும் விட்டுடா. அவன் பிரிக்க வருகிறான். அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒளிக்கும் இருளுக்கு ஏது ஐக்கியம்? ஹalleluya. பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமானவன். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கிறான்.
உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். கர்த்தர் நல்ல பங்கு காலத்தை தெளிவா பேசுறாங்க. நல்ல பங்கு உனக்கு நான் கொடுக்கிறதுக்கு வச்சு ஆயத்தமா நிற்கிறேன். நீ என்ன உலகத்தில் உள்ளது சிலரை தேடுகிறேன். கர்த்தர்கள் உன் ஜபாவியை உன் தீர்க்க தரிசன வரங்களை தரிசனம் காண்கிற கிருபைகளை காத்து. கடைசியில் நான் ஜெபிக்கும் போது சிலருக்கு தலையில நான் கையை வைக்கிறேன். கிருபைகளை வரங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு அப்படி ஆண்டவர் கிருபை. நான் வெளி மாநிலங்களுக்கு எல்லாம் போகணும். பாம்பே, பெங்களூருக்கு எல்லாம் போகணும். ஏன்னா என்னைக்கும் நம்ம அவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நமக்குள் இருக்கிற கிருப மரத்தை எடுத்து கொடு. நம்ம பண்டு நம்ம அம்மாமார் பழமொழி சொல்லுவாங்க, இறக்கிற கிணறு என்ன செய்யும்? ஒரு மரியா இருக்கு, ஸ்டாக் இருக்கு, எடுத்து கொடு. அவங்க இங்க வர முடியாது. நீ இந்த கிராமத்துக்கு ஒரு விளக்கு, இந்த சபைக்கு நீ ஒரு விளக்கு. முன்னணியில் வர எத்தனை பேர் வந்து முன்னணியில் வர நாலாவது அறிக்கை ஒன்று சொல்லி முடிச்சதுனா, நாலாவது அறிக்கை சொல்லுவோமா? நாலாவது அறிக்கை யார் அடிச்சாரு? ஹலோ, யார் அடிச்சாரு? ஆபிரகாமின் மனைவி சாரா அடிச்சாரு. சாரா சொன்னா, ஐயா இந்த பெந்தெகோஸ்து தெய்வம் இருக்குயா, இந்த தெய்வம் ஒருக்கா 25ஆம் வயசுல என்ன செய்தாரு? இறங்கி வந்தாரு. ஒரு குழந்தைய தருவேன்னு சொன்னாரு. ஆனா ஆளு திரும்ப இதுவரையும் வரல. அதனால எனக்கு வேலைக்காரன் ஒருத்தி இருக்கிறான். அவனுக்கு பேர் என்ன? டீச்சர்ஸ் சேருங்க. என்னோட டீச்சர்ஸ் மாதிரி சேருங்க. எதுக்குன்னா நான் இங்கேயே வராம வந்து பேசுறேன் பார்த்தியா? அப்ப அந்த வசனம் நீங்க என்னோட சேர்ந்தாதான் கொஞ்சம் பாதம் பேசுறது. என்னுடைய டீச்சிங்ல பேசும் கெட்டவள் உங்க முன்னாடி நிற்கிறது யார் என்கிற ஒரு போத்தியம் உங்களுக்கு வரும். புரிஞ்சுதா? நீ பேச வைக்கிற எதுக்கு, கை கொடுக்க வைக்கிறதுக்கு? நான் கண்டு செலவு உடனே நான் இப்ப ஒன்ன பார்க்கிற மாதிரி தான் இருக்கு. நாங்க இந்த ஆவிகளை தான் பார்க்கணும். ஒன்ன பார்க்கறது போல இருக்கு. ஒன்ன பார்த்தா உனக்கு பின்னாடி இருக்கிற ஆவிகளை தான் நாங்க பார்ப்போம். புரிஞ்சுக்கோ. அதை உற்று பார்த்துட்டோம்னா நமக்கு ஆழப்படவே. புரிஞ்சுதா? அதை பார்த்தாவும் இந்த மெசேஜ்ல கொடுத்துட்டே இருக்குது. சாரா சொன்னா 25வது வயதுல நமக்கு பெந்தெகோஸ்து தெய்வம் இறங்கி வந்தாரு. ஒரு குழந்தை உனக்கு தருவேன்னு சொன்னாரு. 10-25 வருஷம் நாள அதனால பெந்தெகோஸ்து வேணும். என்ன ஒரு வேலைக்காரன் இருக்காயா? அவனுக்கு பேர் என்ன? ஆவா. உனக்கு என்ன செய்யறேன்? தாரை நீர் அவனோடு இணைத்து பிள்ளை என்ன செய்யணும்? அரிப்பு நம்பர் எத்தனை? அரிப்பு நம்பர் எத்தனை? ஆத்தியம் போனதையால் அரிப்புல தேரா, 2வது அரிப்புல போனதையால் லோத்து, 3வது அரிப்புல லோத்தின் மனைவி, 4வது அரிப்புல சாரா. அவர் பிரிக்க வருகிறார். அவர் பிரிக்க வருகிறார். பிரிக்க வருகிறார். உங்களுடைய எழுதி எடுத்துருப்பீங்கன்னா எத்தனை பாயிண்ட் நான் சொல்றேன். இத்தனை பாயிண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரசங்கம். அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அவர் பிரித்தார். தனக்கு கையில இருக்கிறத எடுத்து ஒன்ன கொடுப்பார். சொல்லுங்க. அவர் சிலரை பிரித்தார். கடைசியில ஒருத்தனை பிரிச்சாங்க. ஒருத்தனை பிரிச்சுட்டு தனக்கு தாக்கோலை எடுத்து அவனுக்கு கையில கொடுத்தான். இந்த திறவு போல நான் உனக்கு கையில தருகிறேன். நிறைய பேர் பேசணும், லேட் ஆகிட்டு. சில கிருபைகள் வரங்களுக்கு உங்களை நான் என்ன செய்யணும், நடத்தணும். எத்தனை டைம் விட்டு போன எனக்கு தெரியல. மேக்சிமம் கிடைக்கிறோம், வாங்கிக்கணும். சொல்லுங்க. எல்லாரும் ஆயத்தம் வாங்கிக்கிறோம். இந்த பேதுரு கர்த்தர் என்ன செய்தான்? இவன் நிறைய இடத்துல வலிகி விழுந்தவன் பிரிச்சுட்டு தனக்கு கையில் இருக்கிற தாக்கோல் இங்க இல்லை, ஒரு தாக்கோலை எடுத்து பேதுருக்கு கையில
கட்டுகிற திறவுகளை உனக்க கையில சிலரை கத்த பிரிச்சா சிலரை எடுத்து கையில கொடுப்பான். இந்த ராத்திரி இந்த சபையை கத்த நேசிக்கிறதுனால் என்ன கத்தரை கொண்டு வந்தா உங்களில் சிலரை கத்த பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்த உங்களே சிலரை வைக்க விரும்புகிறார். சிலரை தெய்வம் வச்சா இந்த கிராமத்துக்கு நீதான் சாட்சி. எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசன கிருபை வேணும்? எத்தனை பேருக்கு தரிசனம் பார்க்கிற கிருபை வேண்டும்? எத்தனை பேருக்கு வியாதியை குணமாக்க கிருபை வேண்டும்? எத்தனை பேருக்கு சத்த கடந்த சரீரத்தில் நான் கொரோனா டைம்ல போய் கையை வச்சேன் எழுதி வந்திருக்கான். சத்தவன் மேல கையை வைக்கணும்னு அது தனிப்பட்ட கிருபைடா. ஒரு மாதிரிப்பட்டவன் எழுத முடியாது, வைக்க முடியாது. சத்தவன் மேலும் கை வைக்கும், அவன் எழும்புவான். எழும்புவானா? எழும்புவானா? எழும்புவான். எல்லாம் எழுதியது பிரசங்க முடியலைன்னா மன்னிக்கவும். அந்த பகுதி எனக்கு ஒரு பாவம் கொண்டு இது பண்ண முடியல. ஆனால் சில ஆழமான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தொட்டார். இன்று ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிற சில காரியம், உங்களுக்கு சில கிருபைகளை, சில வரங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதை நீங்க சொல்லுகிறேன் சத்தமாய் ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. சிலதை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சிலதை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். சிலதை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். வெள்ளசார் எஸ் ஏப்ளை பரிசுத்த ஆவியானவர் ஒரு குடும்பத்திலிருந்தும் உன் சரீரத்திலிருந்தும் ஒரு பலகீனப்படுத்துகிற ஒரு பிரச்சனை, உன் உதரத்தோடு சார்ந்த, உன் சரீரத்தோடு சார்ந்த ஒரு பலகீனப்படுத்தும் பிரச்சனை உன் சரீரம் விட்டு மாறுவது பரிசுத்தாவியானவர் காண்பிக்கிறார். சொல்லிக்கொண்டே பரிசுத்தாவியானவரே ஒரு ஆசைப்பாடுதல் இங்கே இறங்கி வந்துள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை எண்ணி ஸ்துதிக்குவார் எண்ணமில்லாத கிருபைகளினால் இன்னையோரம் அபிஷேகத்தின் சார்பில் கத்த கத்த